இந்த மாதிரி கொல கொலையா காய்க்கும்னு நம்மளும் எதிர்பார்க்கலைங்க. எப்பயும் போல காலைல தோட்டத்துக்கு போலாம். பார்த்தா வெறும் கொடமுடி கீழ விழுந்து கிடக்குது. மரம் ஃபுல்லா பாருங்க அவ்ளோ தூரம் காய் புடிச்சு இந்த வாட்டி. ஆனா இதுக்கு முன்ன காய்க்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் காய்ச்சிருந்துது. ஆனா இந்த வருஷம் அதிகமா காய்ச்சுது. இந்த கொடமுடி எல்லாம் நம்ம பொறுக்கிட்டு போயிட்டு, இத கட் பண்ணி நெருப்பு புகையில போடணுங்க. அப்பதான் இது கருப்பாவும் இது. நம்ம அடுப்பு மேல ஒரு கம்பி வச்சுட்டு, அதில புகையில காட்டணும் அது. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் இந்த குடம்புளி போட்டா. அவ்வளோ மீன் குழம்பு பார்த்தோன்னா, நல்ல வாசனை, நல்லா டேஸ்ட் இருக்கும். குடம்புளி. உங்க வீட்லயும் வளர்த்துறீங்களா சொல்லுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இந்த வருஷம் நெறைய மரத்தில ஃபுல்லா கொல கொலையா காய்ச்சிச்சு. ஒரு பழம் பார்த்தேன் எம்மா பெரிய சைஸு. இந்த மாரி தாங்க இருக்கும் குடம்புளி. நீங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் மரம் ஃபுல்லா பாருங்க அப்படியே கொல கொலையா காய்ச்சுது. ஒண்ணு ஒண்ணு அப்படியே ஆப்பிள் சைஸ்ல அவ்வளோ பெருசு பெருசா இருக்கும். இங்க மழை டைம்ல அது காய்க்கும் அது. அதான் இதில ஸ்பெஷலு.